ஜீவா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க முத்து, நான் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும், என்னை கூட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க, 3 நாள் சவாரி, நீங்கள் என்னங்க சொல்கிறீங்களோ அங்கே போகிறது மட்டும் தான் என் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அட்ரஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா அட்ரஸ் பார்த்தோன்னா மனோஜோடைய கடையாக இருக்குது. இங்கே என்ன மேடம் இந்த ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறீங்களா, அங்கே போய் ஏதாவது வாங்க போகிறீங்களா, நீங்கள் கனடாவில் இருக்க போகிறீங்க, இங்கிருந்து பொருள் எடுத்துகிட்டு கூட போக முடியாது ஃப்ளைட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டு போய் விட்டதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன், ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் மனோஜ் ரோகிணியும் பார்த்துட்டு ஜீவா கேட்குறாங்க, என்ன நான் கொடுத்த பணத்தை வச்சு நல்லா செட்டில் ஆயிட்டிங்க போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன திரும்ப பணம் கொடுக்குறக்காக வந்து கனடாலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி வந்திருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கேட்குறாங்க. அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த தடவை நான் போகிறப்போ உங்களுக்கு என்னென்ன பண்ணிட்டு போகிறேன்னு மட்டும் பாரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உனக்கு அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு போலீஸ்காரெல்லாம் உனக்கு வந்து வார்னிங் கொடுத்ததெல்லாம் 10 போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் வந்து அவரோட சேர்த்து மனோஜோட சேர்ந்து சுற்றிட்டு இருந்தேன், அதுக்கு அவன் கொடுக்க வேண்டிய பணம் தான் அது, அதனால் அவன் கொடுத்தான், அதான் நீ மறுபடியும் திரும்ப வந்து எங்கிட்ட இருந்து தட்டி பறிச்சிட்டேன், ஆனால் அந்த பணம் எனக்கு போனாலும் பரவாயில்ல, நான் மறுபடியும் சம்பாரிச்சுப்பேன், ஆனால் வந்து கண்டிப்பாக உங்கள் 2 பேர்த்தையும் நிம்மதியாக விடவே போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ண போகிறோம், உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு தெரியாமல் தானே இந்த பணத்தை உங்கள் ஊர்லேருந்து உங்கள் அப்பா மலேசியாவிலேருந்து அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி போய் சொல்லி தானே இந்த ஷோரூமை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்க, எல்லா விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுன்னு ரோகிணி எப்படி ஷாக் ஆகுறாங்க. என்ன ரோகிணி, உன்னை பற்றி எல்லா டீட்டெயில் எனக்கு தெரியும், தெரிஞ்சு உன்னை பற்றி நான் பேக்ரவுண்டில் எல்லாம் விசாரிச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன், நீ யார் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஒரு மனோஜெல்லாம் இப்படிலாம் யோசிக்க மாட்டான், ஆனால் அவன் யோசிக்கிறான் பண்ணுறான்னா பேக்ரவுண்டில் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தா நீ தான் எல்லாருக்கும் அவனுக்கு கீ கொடுத்துட்ருக்க, உனக்கு என்ன பண்ணுறன்னு பாருன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண முடியும், நீ என்ன வீட்டில் போய் உண்மையை சொல்லிடுவியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ போய் சொன்னீங்கன்னா நீ தான் 27 லட்ச ரூபாய் தூக்கிட்டு ஒன்றுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உண்மையில தான் வந்தவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ ஒன்று எனக்கு ஒன்று ஐடியா கொடுக்க வேண்டாம், நான் என்ன பண்ண போகிறேன்னு உனக்கு தெரியாது, நீங்கள் 2 பேர் வெயிட் பண்ணி பாருங்கள், ஆனால் இனிமேல் தான் இருக்குது, இதில் வேறு ஏதோ நீங்கள் வந்து புதுசாக வேறு வீடு வாங்குறதுக்கு 3 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குறதுக்கு வேறு பார்த்துட்டு இருப்பீங்க போல இருக்குது, இனிமேல் நீங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சுற்றிட்டு இருக்க போகிறீங்க, 3 கோடி ரூபாய்க்கு வீடாக வாங்க போகிறீங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ரோகிணி, அது மட்டும் இல்லாமல் பார்லர் உன் பேர்லேயே இல்லை, நீ அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்க, ஆனால் அந்த பார்லர் உன் பேரில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கில்ல மனோஜ், இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிறா இவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மனோஜ், உனக்கே தெரியாதுல்ல, அந்த அளவுக்கு உன்னை ஏமாத்திட்டு இருக்கிற, அது மட்டும் இல்லாமல் இவளை பற்றின முழுசாக தெரிஞ்சதுன்னு நீ கூட வாழ மாட்டேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கேட்குறாங்க. பிளாக்மெயிலாம் பண்ணலாமா, உன்னை பற்றின எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும், அக்கு வேறு ஆணு வேறு எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோகிணி யோசிக்கிறாங்க, ஒருவேளை நம்மளுக்கு கல்யாணம் ஆன விஷயம் இவளுக்கு தெரியுமா நம்ம தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவகிட்ட கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணணும்னு நினச்சிட்டு, இங்கே பாரு என்ன உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவும் எனக்கு வேண்டாம், நான் பண்ண வேண்டியது தான் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிடுறாங்க. அப்போ முத்து ஜீவா பார்த்தோன்னா, என்ன மேடம் பேசிட்டீங்களா, பொருள்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொருள் வாங்க வரல, சில விஷயத்தெல்லாம் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அந்த பார்லர் அம்மாவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்லர் அம்மாவை தெரியறது இருக்கட்டும், அந்த மனோஜ் கூட தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு எப்படி மனோஜ் தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் முத்து கேட்குறாங்க. என்ன உங்களுக்கு இந்த மனோஜையும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கூட ஏதோ ரிலேட்டிவ் போல இருக்குது, இந்த ரோகிணி உங்களுக்கு தெரியும்னு நினச்சேன், நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, பரவாயில்லையங்க முத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க மேடம் நீங்கள் வேற, இந்த மனோஜ் என்னுடைய அண்ணன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டான இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜீவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம இங்கே இருக்க வேண்டாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. என்ன மேடம் ஏதோ சொல்கிறேன்னு சொன்னீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டிகிட்டே கேட்குறாங்க. இல்லை மனோஜ் உங்கள் அண்ணன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அவன் கல்யாணத்தப்போ ஒரு 27 லட்ச ரூபாய் தூக்கிட்டு ஓடனா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சந்தேகமாக. என் பேர் தான் ஜீவா, நல்லா இப்போ தெரியுமே நான் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் 27 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போன பொண்ணு நீங்கள் தானா, அவனையுமே நீங்கள் ஏமாத்திருக்கீங்க, எத்தனை நாள் உங்களுடைய ஃபோட்டோ அவங்ககிட்ட கேட்டிருக்கேன், எங்கிட்ட ஃபோட்டோவே இல்லைன்னு சொல்லி எத்தனையோ நாள் அவன் சொல்லியிருந்திருக்கான், நீங்கள் தானா அது, அவனையுமே ஏமாத்திருக்கீங்கன்னா சூப்பர் தான் போங்க, ஆனால் 27 லட்ச ரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, இன்ன வரைக்கும் அவன் திரும்ப எங்கள்கிட்ட பணத்தை கொடுக்கவே இல்லை, உங்கள் மேலே எங்கள் வீட்டில் எல்லாருமே கோவமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவப்பட வேண்டியது என் மேலே கிடையாது, அந்த ரோகிணி மேலேயும் மனோஜ் மேலேயும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த 27 லட்ச ரூபாயில் நான் எப்போ அவங்களுக்கு செட்டில் பண்ணிட்டேன், சொல்லப்போனால் அந்த பணத்தை விட எக்ஸ்ட்ராவே அவங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, இந்த விஷயம்ல எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக கேட்குறாங்க. அதான் இந்த விஷயத்தெல்லாம் வெளில சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இங்கே கிளம்பியே வந்திருக்கேன், என்னை ஏமாற்றி அந்த பணத்தை வாங்கி அந்த பணத்து மூலமாக தான் ஷோரூம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மலேசியாவிலிருந்து அவங்க பணம் அனுப்பலையா அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை வீட்டில் வந்து சொல்லுங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டு அண்ணாமலை என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்லலை, அவங்களே தான் அவங்க வாயால் சொல்கிறாங்க, நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அண்ணாமலை ரோகிணிக்கும் மனோஜுக்கும் கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி வீட்டுக்கு வந்தோடனே இவங்க ஜீவா
பாசிட்டிவாக இருக்கிறத பார்த்தோன்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன நான் சொன்னேன்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லத்தான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தீங்கல்ல, பார்த்தீங்கல்ல இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி கேட்குறாங்க. அங்கெல்லாம் பேசுறதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா, உங்கள் அப்பா மலேசியாவில் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்குறாங்க.